ஹாய் வணக்கம் கைஸ், இது உங்கள் டாப் லைக் தமிழ் சேனல். நான் ஒரு டாப் லைக். இன்னொரு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கே நல்லா தெரியும். அக்னி சிறகுகள் அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் இன்னொரு பக்கம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் 95 கோடி மக்கள், இது மாற்றப்பட வேண்டிய நிலவரம். அந்த சென்டென்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாட்டி வதைத்தாலும் கடுமையாக பாடுபட்டால் தான் பிரச்சனைகளோடு மல்லுக்கு நின்று தீர்வு காண முடியும். முடிவு காண முடியாமல் எந்த காரியத்தையும் இழுத்தடித்து கொண்டே போவது நமக்கு வாடிக்கையாகிவிட்டது. எல்லா பிரச்சனைகளுக்குமே முடிவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டம் உள்ளது. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நிர்ணயிப்பதுதான் பிரச்சனை. பிரச்சனைகள் தான் உள்ளார்ந்த துணிச்சலையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றன. நான் நாசாவில் இருந்து திரும்பியவுடனே இந்தியாவின் முதல் ராக்கெட் 1963 நவம்பர் 21 விண்ணில் ஏவப்பட்டது. நாசாவில் தயாரிக்கப்பட்ட அது நைக் அபாக் என்று சொல்லப்படும் சவுண்டிங் ராக்கெட். நான் முன்பு குறிப்பிட்டிருந்த தேவாலய கட்டடத்தில் அந்த ராக்கெட்டை அசம்பிள் செய்து ஒரு லாரியில் ஏற்றி ஏவுதளத்திற்கு கொண்டு வந்தோம். இந்த லாரியையும் கைகளால் இயக்கக்கூடிய ஹைட்ராலிக் கிரேனையும் தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. கிரேன் மூலம் ராக்கெட்டை லாரியிலிருந்து அகற்றி ஏவுகலத்தில் கிட்டத்தட்ட பொருத்தும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம். இந்த சமயம் பார்த்து ராக்கெட் ஒரு பக்கமாக சாய ஆரம்பித்தது. கிரேனின் ஹைட்ராலிக் இயக்கும் முறையில் கசிவு ஏற்பட்டதால் இந்த கோளாறு. ராக்கெட்டை ஏவ வேண்டிய மாலை 6 மணி என்ற காலக்கெடு வேறு வேகமாக நெருங்கி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் கிரேனில் பழுது நீக்குவது என்பதெல்லாம் சாத்தியப்படாத வேலை. நல்ல வேலை, கசிவு குறைவாக இருந்தது. நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து கைகளையே தூக்கி ராக்கெட்டை ஏவுகலத்தில் பொருத்தினோம். நைக் அபாக் ராக்கெட்டை விண்ணில் ஏவும் அந்த கன்னி திட்டத்தில் ராக்கெட் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு நான் பொறுப்பேற்றிருந்தேன். எனது சகாக்கள் டி ஈஸ்வரதாசும் ஆராவமுதனும் ஏவுதல் பணியில் மும்முரமாக செயல்பட்டு முக்கிய பங்கு வகித்தார்கள். ராக்கெட் அசம்பிளி வேலையை கவனித்துக் கொண்ட ஈஸ்வரதாஸ் ஏவுதல் ஏற்பாடுகளை செய்தார். ராடர் கண்காணிப்பு, தரையிலிருந்து கிளம்பிய ராக்கெட் செயற்கைக்கோளில் திட்டமிட்ட சுழற்சி பாதையை அடையும் வரையில் அதன் பாதையை கண்காணிப்பது டெலிமெண்ட்ரி, தள கட்டுப்பாடு ஆகிய பணிகளுக்கு நாங்கள் டான் என்று அழைக்கும் ஆராவமுதன் பொறுப்பேற்றிருந்தார். ராக்கெட் திட்டமிட்டபடி சென்ற அன்று புள்ளி விவரங்கள் கிடைத்தன. பெருமித பூரிப்போடும் மன நிறைவோடும் திரும்பினோம். அடுத்த நாள் மாலை உணவு மேஜை முன்னே சாவகாசமாக அளவாவிக் கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் வந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி எங்களை திடுக்கிட வைத்தது. டெக்சாஸ் மாநிலம் டல்லாஸ் என்ற இடத்தில் அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி கொலை செய்யப்பட்ட துயரச் செய்தி அது. அமெரிக்கா வரலாற்றில் கென்னடியின் ஆட்சி காலம் ஒரு முக்கிய சகாப்தம். அப்போது இளைஞர்கள் தலைமை பொறுப்பேற்று அங்கு வழி நடத்தினார்கள். 1962 பிற்பகுதியில் கிளம்பிய கியூபா நெருக்கடியில் கென்னடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றிய செய்திகள் நான் ஆர்வத்தோடு படிப்பது வழக்கம். கியூபாவில் ஏவுகணை தளங்களை சோவியத் யூனியன் நிர்மாணித்திருந்தது. அங்கிருந்த அமெரிக்கா நகரங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய எந்த விதமான ஏவுகணைகளையும் கியூபாவில் களம் இறக்குவது அமெரிக்கா தடை விதித்தது. கியூபாவில் இருந்து அமெரிக்காவின் மீதோ அல்லது வேறு எந்த மேற்கத்திய நாடுகளின் மீதோ சோவியத் யூனியன் அணு ஆயுத தாக்குதலை நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்று அமெரிக்கா மிரட்டியது. 14 நாட்களுக்கு இழுபறி நீடித்தது. கடைசியில் கியூபா நிறுவனப்பட்டிருந்த தளங்களை மூடிவிட்டு ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு திரும்ப கொண்டு போவதற்கு சோவியத் பிரதமர் குருசேவ் ஆணையிட்டார். அத்தோடு அந்த சிக்கல் தீர்ந்தது. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்டோட பேரு தி ஹைலைட்ஸ் ஆஃப் த செஷன். இன்னைக்கு வீடியோக்கான ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் நாசால வேலை செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வராரு. அப்போ இந்தியாவில் முதல் ராக்கெட் வந்து பறக்க வைக்க போறாங்க. அந்த டைம்ல இந்த ராக்கெட்டை பறக்க வைக்கிறதுக்கு இவர் இந்த சேஃப்டி ஃபீல்டில் வந்து இவர் வந்து அத்தாரிட்டியாக இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீல்டில் வந்து அத்தாரிட்டியாக இருக்காங்க. ஒரு லாரியில் அந்த ராக்கெட்டோட பாகத்தை எடுத்துகிட்டு வந்து ஹைட்ராலிக் கிரேன் மூலமாக அதை எடுத்து ஃபிட் பண்ணணும், லான்ச்சரில் ஃபிட் பண்ணணும். பட் அந்த ஃபிட் பண்ணும் போது அந்த ஹைட்ராலிக் அந்த கிரேனில் இருக்க சின்ன ஒரு கோளாறுனால அது வந்து கொஞ்சம் கிராஸாக ஃபிட் பண்ணுறாங்க. இப்போது 6 மணிக்குள்ளே அது வந்து லான்ச் பண்ணி ஆகணும். பட் ஆனாலும் அது அவ்வளோ டைம் இல்லை, பழுதை சரி பண்ணுற அளவுக்கு இன்னும் டைம் கிடைக்கல. ஸோ அதனால்
என்ன பண்ணாங்கன்னா இவங்களே எல்லாரும் சேர்ந்து கையை லைட்டாக அசைச்சு அவங்க வந்து அந்த ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை அப்துல் கலாம் மூலமாக அவங்க வந்து முடிச்சுட்டாங்க. இந்த ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசாலேருந்து வந்திருக்க ஒரு சவுண்டிங் ராக்கெட். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமே நாசாவுக்கு போயிருந்தார். கியூபா அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா, அப்போ சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லப்படுற இடம், இன்னைக்கு ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா கியூபாவில் ஏவுகணைகளை வந்து தயாரிக்கிற அந்த அத்தாரிட்டியை வந்து ரஷ்யா தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அமெரிக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா இல்லை மற்ற மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் தாக்குனீங்க அப்படின்னா திருப்பி பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. அப்போ பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அமெரிக்காவோட அப்போதைய பிரதமரான ஜான் கென்னடி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வரும்போது அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுது. என்ன நடக்குது? அப்போதான் அவர் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அவரோட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காரு, யங்ஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அவரோட பாத் வந்து நல்லா இருந்திருக்கு அப்படின்னா அப்துல் கலாம் அட்மையர் பண்ணுறாரு. ஏவுகணையெல்லாம் திருப்பி ரஷ்யாக்கே அனுப்பிச்சிட்டு அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம அப்போ பிரதமரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆர்டர் பண்ணி அதை வந்து திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அப்போ அந்த பிரச்சனை வந்து தீர்ந்தது. அதோட இன்னைக்கு வீடியோ நம்ம முடிச்சிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன அப்துல் கலாம் என்ன பண்ண போகிறாரு, அதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.